வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் பார்க்க இருக்க வினாத்தால் வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தினால் தரம் 9 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 2ஆம் தவணை பரீட்சை 2023. இந்த வினாத்தால் இந்த பகுதி ஒன்றில் உள்ள 20 வினாக்களையும் சிறிய 2 மார்க்ஸுக்குரிய 20 வினாக்களையும் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் இன்னும் இந்த குறித்த 20 வினாக்களையும் செய்து பார்க்கலன்னா செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கூட கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்குது. லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் செய்துட்டு அதில் இருக்கிற சந்தேகங்கள் உங்களோட இந்த விடைகளை பார்த்து திருத்திக் கொள்வதற்காக இந்த வீடியோவை பார்வையிடுவது உங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். அதே நேரம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. பதிவிடும்போது உங்களோட பெயர், நீங்கள் எந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதையும் மறந்துடாமல் பதிவிடுங்க. இந்த 6வது வினாவை விளங்கப்படுத்தும் போது நான் V7 ஜூசக 80 என்ற சூத்திரத்தில் T7 எழுவாய் மாற்றம் செய்யுங்க. கடைசி வரைக்கும் சரியாக கொண்டு போயிருப்பேன், எல்லா விளக்கமும் சரியாக கொடுத்துருப்பேன். 87 V6 U கொண்டு வந்திருக்கும். ஏயை கொண்டு போகிறதுக்கு பதிலாக TA கொண்டு போய் அதில் ஏ எழுத வேண்டிய இடத்துல 2 தரம் T எழுதியிருப்பேன். அதில் 2வது தரம் எழுதின T வந்து A அப்படின்றத எடுத்துக்கொள்ளுங்க. அதில் சொன்னதெல்லாம் சரியாக இருக்கும், ஆனால் எழுதும்போது தவறுதலாக மிஸ் பண்ணி எழுதியிருப்பேன். இந்த வீடியோ வந்து எனது Zoom மூலமான தரம் 9 மாணவர்களுக்கான பேப்பர் கிளாஸ் வீடியோ. பொதுவாக 9ஆம் ஆண்டுக்கு நான் வந்து வகுப்பு எடுக்கிறதில்ல, Zoom வகுப்பு எடுக்கிறதில்ல. ஆனால் இந்த வீடியோ வந்து அடுத்த வருடம் தரம் 10 வகுப்புக்கு சேர்றதுக்காக இணைந்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு நடைபெறுகின்ற வகுப்பு. அந்த வகுப்பில் வந்து என்னுடைய நேரடி மாணவர்கள், பாடசாலை மாணவர்கள் எல்லாருமே இணைந்து கொள்வார்கள். அந்த அடிப்படையில் இந்த வீடியோவை தான் உங்களுக்காக பதிவிடுறேன். வகுப்புக்கு வராத மாணவர்களாக இருந்தாலும் சரி, யூடியூப் வழியாக கேட்டுக்கொண்டிருக்க மாணவர்களாக இருந்தாலும் சரி, அது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். என்னுடைய Zoom மூலமான கணித வகுப்புகள் தரம் 10, 11க்கானது தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கு. அந்த அடிப்படையில் நீங்கள் அடுத்த வருடம் இணைந்து கொள்ள இருக்கிறீங்களா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். இதன் மூலம் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். அதே நேரம் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோட கணிதத்தை அடிப்படையிலேருந்து கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மிக தெளிவாகவும் மிக விளக்கமாகவும் போகும். அந்த அடிப்படையில் இணைந்து கொள்ள போகிறீங்களா அது தொடர்பான விவரத்தை நீங்கள் என்னோட கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, வாங்குவோம், கேள்விக்குள்ளே போவோம். முதலாவது கேள்வி, 5, 8, 11, 14 2 இடைவெளி போட்டிருக்கு. அடுத்து வரும் இரு உறுப்புகளையும் எழுதுக. இதில் என்ன நடக்குது அப்படின்றத பாருங்க. சில சந்தர்ப்பங்களில் எண்கோளம், இது எண்கோளம் சில சந்தர்ப்பத்தில் கூடும், சில சந்தர்ப்பத்தில் பெருக்குப்படும், சில சந்தர்ப்பத்தில் குறையும், சில சந்தர்ப்பத்தில் வகுப்படும். குறையுமெண்டா ஒரே நம்பராக குறைஞ்சு கொண்டு வரும். சரி, இப்போ இங்கே என்ன மாதிரி நடக்குதுன்னு பார்ப்போம். என்னுடைய கணக்கின்படி 3 3 கூடுறது தெரியுது. 5லேருந்து 3 கூட்டினா 8, 8ஓட 3 கூட்டினா 11, 11ஓட 3 கூட்டினா 14. அப்போ அடுத்து வர்ற உறுப்பு 1 17 இருக்க போகுது. ஏண்டா அதோட 3 கூட்டினா 17, அடுத்தது 20 இருக்க போகுது. 17, 20 2 உறுப்பையும் சரியாக கண்டுபிடிச்சிருந்தா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளிப்படி 2 புள்ளி கொடுக்கலாம். அடுத்தது தீர்க்குன்னா என்ன, இந்த சமன்பாடை திருப்தி செய்கிற பெருமானம். இந்த எக்ஸுக்கு இந்த இடத்துல எது போட்டால் எக்ஸிலேருந்து 9 கழிச்சா 4 வரும் அப்படின்றத காணணும். எக்ஸ் வந்து 9 இருந்தால் தான் எங்களுக்கு எக்ஸ் 9லேருந்து 5 கழிச்சா 4 வரும். ஆகவே எக்ஸ் சமன் 9 அப்படின்றது தீர்வு. இப்போ இந்த தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்கு தீர்த்தல் முறை அப்படின்னு ஒன்று இருக்குது. தீர்த்தல் முறை அப்படின்றா எப்படி நாங்கள் தீர்த்து கொள்ள போகிறோம், இந்த சமன்பாடு எப்படி நாங்கள் பெருமானம், அதாவது தெரியாக்கணியத்துக்கான பெருமானத்தை காண்றது தான் தீர்த்தல் முறை. தீர்த்து கொள்றதுக்கு என்ன செய்யணுமெண்டா, நாங்கள் 9ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும், இதே 8ஆம் ஆண்டில் இருந்தால் என்ன செய்திருப்போம்டா, கழிக்கிற 5 சமன்பாட்டுன்னு அந்த பக்கம் அனுப்புவோம். கழிக்கிற 5 சமன்பாட்டுன்னு அந்த பக்கம் போய் கூட்டுற 5 மாதிரி கூட்டுப்படும். ஒவ்வொரு கேரக்டராக ஒவ்வொரு ஆட்களாக யோசிக்கணும். இல்லை இப்போ நாங்கள் யோசிக்கிறோன்னா உறுப்புக்களாக யோசிக்கணும். மறை 5 சமன்பாட்டுன்னு அந்த பக்கம் முதல்ல அனுப்புறேன். முதல்ல உறுப்புக்களை நகர்த்துறது, பிறகு அந்த எக்ஸோடு இருக்கிற காரணியை நகர்த்துறது. 2x வந்தால் 2 அளவு இருக்கிறது. இங்கே உறுப்புகள் மட்டும்தான். 5 சமன்பாட்டு இந்த மறை 5 சமன்பாட்டு இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் இருப்பினா நேர் 5 போகும். ஸோ எக்ஸ் சமன் 4 சக 5 அப்படின்னு வரும். 4 5 எக்ஸ் வந்து 9. எக்ஸ் வந்து 9 என்ற தீர்வை நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான 2 புள்ளி கிடைக்கும். அடுத்தது சுருக்குகண்டா ஒரே விடையாக தரணும். உங்களால் எவ்வளோ தூரத்துக்கு இதை தனி விடையாக கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கோ, இல்லை கோவையாக கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கோ, எளிய வடிவம் மிக இலகுவாக எங்களுக்கு அதை கொடுக்கணும். அதான் சுருக்குக. அந்த அடிப்படையில் இதை வந்து சுருக்கி தரட்டுமாண்டா பின்ன கூட்டல் இன்றைக்கு பகுதியன் சமனாக வேற இருக்குது. பகுதியன் சமன் இல்லைன்றா தான் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பகுதியனை சமனாக்க வேண்டி இருக்கும். இங்கே அந்த கரைச்சல் எல்லாம் இல்லை, பகுதியன் சமன். ஆகவே பின்னங்களில் கூட்டல் வந்து தொகுதியனில் தான் நடக்க மாட்டா. பகுதியன் என்னதை சொல்லுதுன்னா அளவு, சைஸ். 9ஆக பிரித்த ஒண்டுக்கள், 9 ஒண்டுக்கள், இதில் 2
இதில் 9 பிரித்து 5 துண்டும் இருக்குது. 9 ஒன்றுக்கள் 2 இருக்குது, 5 இருக்குது. அப்போ மொத்தத்தில் 7 9 ஒன்றுக்கள் இருக்குது. 5ஐயும் 2ஐயும் கூட்டணும். 9 7. பின்னத்தில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் கூட்டல் கழித்தல் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் ஒருக்கா பார்க்கணும். கூட்டி கழிச்ச அப்புறம் பார்க்கணும். ஏதாவது மேலே கீழே வெட்டுப்பட்டு எளிய வடிவமாக்குறதுக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இந்த இடத்துல இல்லை. 9 7 என்ற விடை இருந்தால் நீங்கள் 2 புள்ளி கொடுக்கலாம். அடுத்தது 756 தசம். அது தசம் கமம் அறியும் இருக்குது. தசம் 3 என்பதை விஞ்ஞான முறை குறியீட்டில் எழுதுக. குறிப்பீடுன்னு சொல்லுவாங்க. குறியீட்டில் எழுதுகன்னு தான் இதில் இல்லை, குறிப்பீட்டில்னு தான் கிடையாது. சாரி, குறிப்பீட்டில் எழுதுக. குறிப்பீட்டில் விஞ்ஞான முறை குறிப்பீடு அப்படின்றது ஒரு பொது வடிவம் இருக்காது. இந்த பேட்டர்னில் இருந்தால் தான் அது விஞ்ஞான முறை குறியீடு. அது என்ன விஞ்ஞான முறை குறியீடுண்டா ஒரு நம்பர் இருக்கும், ஒரு எண். அந்த எண் எப்படிப்பட்டதாக இருக்குமெண்டா 1க்கும் 10க்கும் இடையில் இருக்கும். 10 இருக்க இல்லாத ஆனால் 1 இருக்கலாம். 1 விட 1க்கு சமனாகவும் அல்லது 1 விட பெரிதாகவும் 10 விட சிறியதாக இருக்கும். அதாவது தசத்துக்கு முன்னால் 0 இல்லாத ஒரு இலக்கம் இருக்கணும். தர பின்னால் ஒரு 10 வேல்யூ. இந்த பேட்டர்னில் இருக்கிற எண்ணைத்தான் நாங்கள் விஞ்ஞான முறை குறிப்பீடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த அடிப்படையில் இது விஞ்ஞான முறை குறிப்பீட்டுக்கு ரெடியாக இருக்கும்னு பார்த்தா இல்லை. இது 1 2 3 இலக்கத்துக்கு பின்னால் தான் தசம் இருக்குது. எனக்கு விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் வேணும்னா இந்த தசத்தை ஒரு தானம் 2 தானம் முன்னுக்கு நகர்த்த வேண்டியிருக்கும். 2 தானம் முன்னுக்கு தசம் நகர்ந்தால் 7 தசம் 5 6 3 வந்துடும். தசம் ஒரு இடத்துல தான் இருக்கும். ஒரு எண்ணில் தசம் எண்ணா தசம் ஒரு இடத்துல தான் இருக்கும். 7 தசம் 5 6 3. 2 தானம் தசத்தை முன்னுக்கு நகர்த்தியிருக்கோம். ஸோ திரும்ப 2 தானம் பின்னுக்கு வரக்கூடிய மாதிரி பக்கத்துலேயே ஒரு 10 விலுவை போடணும். 10 2ஆம் வேல்யூ. இது முழுமையாக சரியாக இருந்தால் மட்டும்தான் சரி. இதில் ஒன்று போல இந்த கதைக்கெல்லாம் இடமே இல்லை. முழுமையாக சரியாக இருந்தால் மட்டும்தான் பிள்ளைகள் சரி இருந்தால் 2 மார்க்ஸ் கொடுங்க. ரைட். வெற்றுக்கூட்டை நிரப்புக. இந்த வெற்றுக்கூடு என்ன அப்படின்றத நீங்கள் பார்க்கணும்னா மறைச்சுட்டியை நேர்ச்சுட்டி ஆக்குற வடிவம். நாங்கள் சுட்டி என்ற பாடத்தில் படிச்சிருப்போம். இந்த வருஷம் புதுசாக 2 சுட்டிகள் பார்த்துருப்போம். சுட்டிகளில் அடிகள் சுட்டி விதி. சுட்டிகளில் அடிகள் சமனாக இருந்தால் சுட்டிகள் கூட்டப்படும். ஓகே, பெருக்கப்படும் போது சுட்டிகள் கூட்டப்படும். அது ஓரளவுக்கு 8ஆம் ஆண்டு அறிவோடையே புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடிகள் சமனாக இருந்தால் வகுக்கப்படும் போது சுட்டிகள் கழிக்கப்படும். அதுவும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த மறைச்சுட்டியை நேர்ச்சுட்டி ஆக்குறது, பூச்சிய சுட்டி இந்த பெருமானம், இதெல்லாம் கொஞ்சம் 9ஆம் ஆண்டு அறிவோடு தான் புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு மறைச்சுட்டியை நேர்ச்சுட்டி ஆக்குறதுக்கு இது சமன்பாடு மாதிரி யோசிக்கிறீங்களா பிள்ளைகள்? இங்கே இருக்கிறவர் இங்கே அனுப்புறீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இது ஒரு கோவை. இது சமன்பாடெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒன்றுக்கு பின்னால் ஒன்று சமன் போட்டு அதை கொண்டு போகிறீங்களோ இல்லையா, சமன்பாடெல்லாம் இல்லை. மேலே மறைச்சுட்டி இருந்தால் அவரை கீழே அனுப்பினால் நேர்ச்சுட்டி ஆகும். கீழே மறைச்சுட்டியாக இருந்தால் அவரை மேலே அனுப்பினால் நேர்ச்சுட்டி ஆகும். இது மறைச்சுட்டி விதி தனியாக படிச்சிருக்கேன். ஸோ இவர் மேலே இருக்கிறார். அப்போ நான் இவரை கீழே அனுப்பணும். அப்போ அந்த இடத்துல 1 இருந்துருச்சு. ஸோ இவர் கீழே வந்தோடனே நேர்ச்சுட்டி ஆவார். இப்போ எக்ஸின் 5ஆம் வேல்யூ இருந்தவர் எக்ஸின் 5ஆம் வேல்யூ வருவார். எக்ஸின் 5ஆம் வேல்யூ விட இந்த இடத்துல இருந்தால் முழுமையாக சரி போட்டு 2 புள்ளி கொடுக்கலாம். எழுவாய் மாற்றம். டீயை எழுவாயாக மாற்றுக. இப்போ நாங்கள் டீயை எழுவாய் மாற்றம் செய்யணுமெண்டா இது சூத்திரம் அப்படின்ற ஒரு பாடம் இருக்குது. நீங்கள் இன்னும் நான் படிப்பிக்கல. எதுக்கு முன்னாலேன்னா வட்டத்தின் சுற்றளவு பரிதியின் நீளத்துக்கு முன்னால் இருக்குது அந்த பாடம். வட்டத்தின் பரிதியின் நீளத்துக்கு முன்னால் இருக்குது அந்த பாடம். சூத்திரம்ன்றது இப்போ நாங்கள் இது வீக்கான சூத்திரம். இது உண்மையை சொன்னால் உங்களுக்கு 10ஆம் ஆண்டில் விஞ்ஞான பாடத்தில் படிப்பீங்க. ஒரு சீரான இல்லை ஒரு வேகத்தில் பயணித்து கொண்டிருக்கிற வாகனம் திடீரென அது இந்த வேகத்தை அதிகரிக்குது, இன்க்ரீஸ் பண்ணுது, அதிகரிக்குது, ஆர்முடுகள்னு சொல்லுவோம். அப்படி வேகத்தை அதிகரிக்கிற சந்தர்ப்பத்தில் அது இந்த வேக அதிகரிப்பு விகிதத்துக்கும் அதுதான் ஆர்முடுகள், நேரத்துக்கும் இறுதி வேகத்துக்கும் ஆரம்ப வேகத்துக்கும் இடையில் ஒரு தொடர்பு இருக்குது. அந்த சூத்திரம் தான் V= U/AT. அந்த சூத்திரம் எப்படி எதுக்கு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. V= U/AT என்ற சூத்திரத்தில் டீயை எழுவாய் மாற்றணும். இப்போ இந்த அறிவோட தரம் 9க்குரிய அறிவோட இந்த கணக்கை செய்யணும். 8ஆம் ஆண்டு அறிவோடு செய்யக்கூடாதுன்னு இல்லை, செய்யலாம். 9ஆம் ஆண்டுக்குரிய அறிவண்டா மொத்தம் இந்த சமன்பாட்டில் எத்தனை உறுப்பு இருக்குது? 3 உறுப்பு இருக்குடா. ஒன்று V, அடுத்தது U/AT. அதாவது ஒரு சூத்திரத்திலேயோ சமன்பாட்டிலேயோ உறுப்புகளை பிரிக்கிறது, சமன்பாடு கோவை யாராக இருந்தாலும் உறுப்புகளை பிரிக்கிறது ப்ளஸ் மைனஸ் அதை விட சமனம் செப்பரேட் ஆகும். ஸோ மொத்தமாக 3 உறுப்பு இருக்குது. இந்த 3 உறுப்பில் T இருக்கிறது இந்த உறுப்பில்.
ஸோ இந்த டி இருக்கிற உறுப்பை நான் முதல்ல இடப்பக்கம் கொண்டு வரணும். எப்படி இடப்பக்கம் கொண்டு வரலாம்? ரெண்டு விதமாக கொண்டு வரலாம். அந்த டி இருக்கிற உறுப்பு ஏடியை அப்படியே தூக்கி சமன்பாட்டுன்னு அந்த பக்கம் கொண்டு வரும். சமன்பாட்டுன்னு அந்த பக்கம் போய்க்கு என்னென்னு போகும்? +80 -80 மாறும். உறுப்புகள் நகர்த்தப்படும் போது குறி மாறும். நேர்மறையாகும், மறை நேராகும். -80 என்று வந்தால் கரைச்சல். ஸோ ரெண்டாவது வழி சமன்பாடு அப்படியே திருப்பி விடுறது, இடம்பலம் மாற்றி விடுறது. இடம்பலம் மாற்றினா என்னென்னு வரும்? ஜூஸாக ஏடி சமன் பி அப்படின்னு வரும். சிமோல் பியா, இதில் எல்லாமே சிமோல் எழுத்துக்கள். இப்போ டி இருக்கிற உறுப்பு மட்டும் சமன்பாட்டு இந்த பக்கம் இருக்கட்டும். டி இல்லாத ஜூ என்ற உறுப்பு அங்கே எழுப்ப போகிறோம். ஜூக்கான குறி என்ன? நேர். நேர் ஜூ அங்கே போனால் என்னென்று வரப்போகுது? ஏடி சமன் பி சய யூ என்று வரப்போகுது. இப்போ எனக்கு டி மட்டும்தான் வேணும், இந்த ஏ தேவையற்றது. ஏ இங்கே டீயை என்ன செய்யுது? இது ஏஆர் உறுப்பா காரணியாண்டா காரணி பெருக்கி கொண்டிருக்கிறார். பெருக்கி கொண்டிருக்கிறவரை நான் அங்கே அனுப்பினேன்டா வகுபடும். ஸோ டி சமன் ஆரை வகுக்கும். அப்படியே ஒட்டுமொத்தமாக பீசைய ஜூவண்ட அந்த கோவையை முழுமையாக அது கழிபட்டு வந்த விடையை வகுக்கும். இந்த மாதிரி விடை இருந்தால் நீங்கள் முழுமையான 2 புள்ளி கொடுங்க. இல்லை சார், சில பிள்ளைகள் நீங்கள் இந்த இடத்துல பிளவிட்டுருக்கலாம். ஏடி சமன் பீசைய ஜூ என்ற வரி இருந்தால் நீங்கள் 1 புள்ளி கொடுங்க. இந்த அளவு பிழைச்சிருந்தாலும் பரவாயில்லை. ரைட். இங்கே 7வது கேள்விக்கு வருவோம் பிள்ளைகள். 7வது கேள்வி வெற்றுக்கூட்டில் பொருத்தமான பெருமானத்தை எழுதுக. இதில் என்ன பெருமானம் வரும் அப்படின்றத கேட்குறீங்க. இப்போ நீங்கள் கேல்குலேட்டரில் வந்து இதை ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி டைப் பண்ணுறீங்க. உங்களுக்கு என்ன வரும் அப்படின்றது தான் இந்த கேள்வி. 6 தர 5. இப்போ உங்களோட ஸ்க்ரீனில் 6 தர போட்டு 5 வரும். இது வந்து நான் சொல்கிறது சயின்டிஃபிக் கேல்குலேட்டர். இப்போ நீங்கள் சாதாரண கேல்குலேட்டரில் அடிக்க விட வராது, பெருமானம் அந்த ஸ்க்ரீனில் டைப் ஆகாது. நீங்கள் 6 தர 5 ஈஸி அப்படின்னு சொன்னால் கடைசியாக டைப் பண்ணினது வந்து அழிபடும். அந்த கடைசியாக இது டைப் பண்ணிக்காம 5ன்றதை டைப் பண்ணிக்கும். ஸோ 5 அழிபட்டுரும். அப்போ இந்த கடைசி இந்த டைப்பிங் வந்து மிஸ் ஆகிடும், இது இல்லை அப்படின்றது போயிடும். ஸோ 6 தர 10 அப்படின்றதான் கேள்வி. 6 தர 10 எத்தனை? 60 என்ற விடைய எங்களுக்கு தரும். ஆனால் சில கேல்குலேட்டரும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ நாங்கள் ஒவ்வொரு கேல்குலேட்டரும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ நான் ஒரு கேல்குலேட்டர் வச்சுக்கேன்னு பாருங்க. சிஎன்னா கிளியர், ஒட்டு மொத்தமாக இருக்கிற அவ்வளோத்தையும் டைப் பண்ணின அவ்வளோத்தையும். இது ஒரு சயின்டிஃபிக் கேல்குலேட்டர் தான் பிள்ளைகள். என்ன இதை வந்து ஆப்பிள் எடுக்கிறதால அந்த கேல்குலேட்டர் தன் தேவையை அது தேவையான ஆப்ஷன் எல்லாத்தையும் பாவிக்குமா. இப்போ நாங்கள் சாதாரண கேல்குலேட்டர்ன்ற சொல்கிறது இந்த கடையில் இருக்கும் அந்த கேல்குலேட்டர் தான் சாதாரண கேல்குலேட்டர். இப்போ என்ன நடக்குதுன்னா 6 தர இங்கே மேலே டைப் ஆகுது 6 தர. இப்போ நாங்கள் 5 அடிச்சிட்டேன், தவறுதலாக அடிச்சிட்டேன். அதுக்கு பதிலாக ஈசி கொடுக்குறேன். சிஇயை கொடுத்தா அந்த கடைசியாக டைப் பண்ணினது அழிஞ்சிட்டு. கடைசியாக டைப் பண்ணி அழிஞ்சிது. இங்கே இருக்குது சிஇ. அங்கே இருந்தது நான் அதில் அடிக்க வந்துச்சு, சிஇன்னு வந்துச்சு. அடிக்க அந்த 5 டைப் பண்ணால் சிஇன்னு வந்துச்சு. அந்த சிஇயை நான் அழிச்சிட்டேன். அந்த கடைசியாக டைப் பண்ணால் அழிச்சிட்டேன். திரும்ப 10 அடிக்கிறேன். 10 அடிச்சுட்டு சமன் கொடுக்குறேன். 60 விட வருது. அப்போ கடைசியாக டைப் பண்ணினது வந்து அழியும். அவ்வளோதான். ஆகவே விட வந்து 60. உங்களுக்கு அது விளங்கணும், இந்த கீயை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும். பொதுவாக எங்களுக்கு இந்த இடத்துல வர்ற கேள்வி சதவீதம் காண்றது. உண்மையாக இந்த கால்குலேட்டரில் மிகப்பெரிய நோக்கம், இந்த பாடத்திலேயே மிகப்பெரிய நோக்கம் என்ன? இந்த சதவீதம் காண்றதுக்கு இந்த கால்குலேட்டரை நீங்கள் எப்படி பயன்படுத்துவீங்க. இப்போ நாங்கள் சதவீதம் காண்றதுக்கு நாங்கள் எத்தனை விதமாக பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்ற இந்த இடத்துல அதை சொல்லித்தர்றது பொருத்தமானது பிள்ளைகள். பொதுவாக இதுதான் இங்கே மிகப்பெரிய நோக்கம். இப்போ உதாரணத்துக்கு ரூபாய் 500 ரூபாய் 500 20% எவ்வளவு? ரூபாய் 500 20%. நாங்கள் கணக்கால் செய்யக்க 20% அப்படின்றத பின்னமாக போடுவோம். 20%ன்றதை நீங்கள் நேரடியாக எளிய வடிவம் எல்லாம் வேண்டாம். 20%ன்றதை பின்னமாக போட்டால் 100ன் மேல் 20. ஸோ அந்த இடத்துல 20%க்கு பதிலாக இன்னண்டா தர, அது ஏற்கனவே நான் தர தான் போட்டிருக்கேன். 100ன் மேல் 20 போட்டுட்டு சுருக்கக்கூடியதுன்னா இங்கே ஒரு 0 அங்கே ஒரு 0. 50 தர 2 100 ரூபான்றது 20%. இது ஓகே. இது வந்து உங்களால் எல்லாராலையுமே அந்த கணக்கை வந்து கணிகருவிந்த உதவியோடு செய்யக்கூடியதாக இருக்கும். கணிகருவிந்த உதவியோடு செய்கிறதுண்டா என்ன செய்யணும்? ரூபா அடிக்க மாட்டீங்க. 500 டைப் பண்ணிவிட்டு தர போட்டு 20 டைப் பண்ணிவிட்டு வகுத்தல் அடையாளம் போட்டு 100 போடணும். போட்டால் விட வரும். சரி தானே? உங்களுக்கு அந்த 100 ரூபாண்ட விட வரும். இதையே வேறு என்ன மாதிரி டைப் பண்ணலாமண்டா, ஒட்டுமொத்தமாக என்ன செய்யலாமண்டா, ஒட்டுமொத்தமாக டைப் பண்ணக்கூடியது 500 டைப் பண்ணிவிட்டு. சரி பிள்ளைகள், இது ஒரு சயின்டிஃபிக் கேல்குலேட்டர் இருந்தால் ஓரளவுக்கு ஸ்க்ரீன் எடுத்து தந்திருக்கேன். இப்போ எனக்கு சதவீதத்துக்கு ஒரு கீ இருக்குது. ஒரு உண்மையான சயின்டிஃபிக் கேல்குலேட்டரில் கீ பொதுவாக எங்கே இருக்குமெண்டா சமனுக்கு மேலே இருக்கும்.
ஸோ சமனுக்கு மேலே இருக்கிற ஒரு கீயை வேலை செய்ய வைக்கணும்னா ஷிஃப்டோட அமர்த்த வேண்டியிருக்கும். அதான் இப்போ இங்கே இருக்க பிரச்சனை. இப்போ 500 20% எவ்வளவுண்டு காணணுமெண்டா நீங்கள் 500 கிளிக் பண்ணிவிட்டு 500 இன்னெண்டா தர 20 அப்படியே டைப் பண்ணிவிட்டு 20 டைப் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் சதவீதத்தை கிளிக் பண்ணுறதுக்காண்டி என்ன செய்ய வேண்டியிருக்கும்? சதவீதத்தை கிளிக் பண்ணுறதுக்கு இப்போ எனக்கு நேரடியாக சதவீதம் இருக்குது, நான் அப்படியே டைப் பண்ணிடுவேன். 500 20% ஸ்க்ரீனில் எனக்கு விட வந்துருச்சு. விட வந்து 100 ரூபாண்டு வந்துருச்சு. உண்மையாக நான் எதிர்பார்த்தது வந்து அந்த ஸ்க்ரீனில் டைப் ஆகும் அப்படின்ட்டு எதிர்பார்த்தேன். நீங்கள் டைப் ஆகலை. இங்கே நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்குமெண்டா இந்த சதவீதத்தை அமர்த்துறதுக்காண்டி ஷிஃப்ட் அமர்த்தி போட்டு, ஷிஃப்ட்ன்றது இந்த இடத்துல இருக்கும், ஷிஃப்ட் அமர்த்தி போட்டு சமன் அமர்த்தினீங்கன்னா சமனுக்கு மேலே தான் அந்த சதவீதம் கூடுதலான புத்தகத்தில் இருக்கிற கேல்குலேட்டரை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ 500 20% காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்டா கீயை சொல்கிறேன். நீங்கள் முதல்ல 5 அமர்த்துவீங்க. முதல்ல 1 பண்ணணும், அது வழக்கமானது. 5 அமர்த்துவீங்க. அப்புறம் 500 அதாவது 0 0 500 அமர்த்திட்டு தர அமர்த்திட்டு ஷிஃப்ட் அமர்த்தணும். ஏன்னா நாங்கள் சாரி ஷிஃப்ட் இப்போ இல்லை 20% அடிச்சுட்டு தர அமர்த்தி போட்டு எல்லாம் செய்கிறேன் என்ன தர அமர்த்தி போட்டு பிறகு நீங்கள் வந்து 20 டைப் பண்ணுவீங்க. 2 டைப் பண்ணி 0 அமர்த்தி இந்த சதவீதம் என்ற கீயை வேலை செய்ய வைக்கிறதுக்காண்டி ஷிஃப்ட் அமர்த்தி போட்டு அதுக்கு பிறகு நீங்கள் சமன் அமர்த்தினீங்கன்னா அந்த ஷிஃப்ட்டுக்கு மேலே சதவீதம் என்ற கீ இருக்குது. ஸோ அந்த சதவீதம் என்ற கீ அந்த இடத்துல வேலை செய்யும். இப்போ சதவீதம் என்ற கீ வேலை செஞ்ச அப்புறம் திரும்பவும் நீங்கள் என்ன செய்யணும்? சமனை அமர்த்தணும். அமர்த்தினீங்கன்னா உங்களுக்கு அந்த விட 100 ரூபான்றது வரும். இது ஒரு மிகப்பெரிய வேலை. இந்த சதவீதத்தை நீங்கள் கால்குலேட்டர் இந்த உதவியோட நேரடியாக காண்றது. ரெண்டாவது, இது எத்தனை சதவீதம் என்று காண்றது. அதாவது நீங்கள் 500 ரூபாவில் 100 ரூபான்றது எத்தனை சதவீதம். நாங்கள் சதவீதம் காண்றதுக்கு பின்பற்ற இலகுவான வழி என்று சொன்னால் முதல்ல பின்னமாக போட்டுறது. 500க்கு 100 பின்னம், 500க்கு 100 பின்னம். ஒரு பின்னத்தை சதவீதமாக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னடா இன்டர்நெட் பட்டது. ஒரு பின்னத்தை சதவீதமாக்கணும்டா தர 100% அப்படின்னு நேரடியாக நாங்கள் போட்டுருவோம். 500க்கு 100 தர 100% போட்டுருவோம். இதை வெட்டினா எங்களுக்கு அது 20% ஆல்ரெடி நம்ம போட்ட கேள்வி தான் மாற்றி போட்டிருக்கேன். வெட்டக்கூடியதை வெட்டிட்டு இங்கே வெட்டினோம்டா 20 வரும். ஆகவே 20% 100 ரூபான்றது 500 ரூபா வந்து 20% நாங்கள் கணக்கு செய்கிற மெத்தட். என்ன நடக்குது? இது நாங்கள் கணக்கு செய்கிற மெத்தட் ரைட்டான பிள்ளைகள். ஆனால் இதை கணிகருவி இந்த உதவியோட செய்யக்க நாங்கள் எப்படி டைப் பண்ணுவோம்டா 100 டைப் பண்ணிட்டுடா வகுத்தல் அடையாளம் போட்டு நேர 500 டைப் பண்ணிட்டு தர சதவீதம் போட்டு சமன் அமர்த்தினா அந்த விட வந்தது புறங்கியோடு தான் 20 வரும். அதை நாங்கள் அதுலேருந்து புரிஞ்சு கொள்ளணும். 20% கேட்குறாங்களேன்ட்டு புரிஞ்சு கொள்ளணும். ஸோ இதை கணக்கு செய்கிறதுக்கு என்ன செய்வீங்கண்டா முதல்ல 1 பண்ணிவிட்டு 100 அப்படின்னு நான் நேர் எழுதுறேன். 1 0 0 டைப் பண்ணிவிட்டு வகுத்தல் அடையாளம் டைப் பண்ணிவிட்டு நேரே அடுத்தது என்ன செய்வீங்க 500 டைப் பண்ணி எடுத்துருவீங்க. இப்போ சதவீதம் டைப் பண்ணணும். அந்த சதவீதம் டைப் பண்ணுறதுக்காண்டி ஷிஃப்ட் அமர்த்த வேண்டியிருக்கும். ஷிஃப்ட் அமர்த்த வேண்டியிருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் சமனை அமர்த்தினீங்கன்னா அந்த சமனுக்கு மேலே இருக்கிற சதவீதம் என்ற கீ வேலை செய்யும். அதுக்கு பிறகு நேரடியான சமன் அமர்த்த உங்களுக்கு சதவீதம் காணப்படும். இதைத்தான் உண்மையாக ஒரு மிகப்பெரிய கஷ்டமான கேள்வி என்று சொன்னால் இது என்னென்று நடக்குதுன்னு சொன்னால் 500% என்று வந்து தர 100 மேலே வரும். அதான் இந்த விளக்கம். அந்த ஐடியாவுக்குள்ளால் நாங்கள் சதவீதம் காண்றதுக்கு இதை பயன்படுத்துவோம். நேரடியாகவும் பயன்படுத்தலாம். ஆனால் விடையில் வெறும் நம்பர் மட்டும்தான் வரும். நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் அது 20% அப்படின்றது தருதுன்றதை நாங்கள் புரிஞ்சு கொண்டு எடுக்க வேண்டியிருக்கும். இதுதான் சதவீதம் தொடர்பான கேள்வியில் மிக முக்கியமான கால்குலேட்டர் கணிகருவி தொடர்பான கேள்வியில் மிக முக்கியமான கேள்வி. ஒரு செகண்ட் பார்ட் ஒரு போஸ்ட் பார்ட் கேள்வி, ஒரு 2 மார்க்ஸுக்குரிய ஒரு போஸ்ட் பார்ட் கேள்வி கேட்பாங்க. அதை தாண்டி இதில் பெருசாக கேட்கறது கொண்டும் இல்லை. ரைட், அடுத்த கேள்விக்கு போகும்டா. 8வது கேள்வி. 10 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் நீள அகல உயரமுடைய பாத்திரத்தின் கொள்ளளவை லீட்டரில் காண்க. முதல்ல பாத்திரத்தின் கொள்ளளவை என்னால் இப்போ என்னத்தில் காணலும்டா சென்டிமீட்டர் கிணத்துல தான் காணலும். என்னடா நீளம் அகலம் உயரம் 3 பேருமே எனக்கு சென்டிமீட்டரில் தான் இருக்குது. பாத்திரத்தின் கொள்ளளவு பாத்திரத்தின் சேப்பை பொறுத்து தான் சூத்திரம் எடுக்கலாம். இந்த கனவுரு வடிவ பாத்திரம். ஆகவே நீளாகல உயரம் என்று சொன்னால் கனவுரு வடிவ பாத்திரம். அப்போ கனவுரு இந்த கனளவுக்கான சூத்திரம் நீளம் தர அகலம் தர உயரம். இதை விட வேறு சூத்திரங்களும் இருக்குது. அடிப்பரப்பு தர உயரம், குறுக்கு வெட்டு பரப்பு தர நீளம் என்ற சூத்திரங்களும் இருக்குது. நீளம் சென்டிமீட்டரில் இருக்குது, அலகு நாம் போடையில்.
அகலம் சென்டிமீட்டரில் இருக்குது, அழகு நான் போடையில். உயரம் சென்டிமீட்டரில் இருக்குது. நீங்கள் கேட்கலாம் சார், என்ன சார் நீளத்தை விட அகலம் கூடவா இருக்குது? அது பிரச்சனை இல்லைடா. கணிதத்தில் ஒரு கட்டத்துக்கு பிறகு நீளம்ன்றது அகலத்தை விட பெருசாக இருக்கணுமன்றதை இல்லாமல் போயிடும். நீங்கள் மாற்றியும் போடலாம். சரி, இப்போ பெருக்கிட்டோம்னா 200 தர 25 50 2 0 500 5000 சென்டிமீட்டர் கனம் அப்படின்னு வரும். ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. 2 0 தூக்கி பின்னுக்கு போட்டுட்டு 50 25 தர 50 5000 சென்டிமீட்டர் கனம். எங்களுக்கு கணிதத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் கன அளவுக்கான இலகுலேருந்து திரவ அளவுக்குள்ளே போகணும். லிட்டர் மில்லி லிட்டருக்கு போகணும்னா 2 லைன் இருக்குது. ஒன்று சென்டிமீட்டர் கிணத்தை நாங்கள் வந்து மில்லி லிட்டராக மாற்றுறது. 1 சென்டிமீட்டர் கிணம் 1 மில்லி லிட்டர். இல்லாட்டி மீட்டர் கிணத்துல வந்த விடையாக இருந்தால் இப்போ நேரடியாக மாற்றலாம். 1 மீட்டர் கிணம்ன்றது 1000 லிட்டர். இங்கே வந்தது சென்டிமீட்டர் கிணத்துல. ஆகவே இதை நேரடியாக என்னால் மில்லி லிட்டர் தான் ஆக்கிலும் 5000 மில்லி லிட்டர்னு வரும். ஆனால் எனக்கு கேட்டது லிட்டரில். லிட்டருக்கு மாற்றணும்னா 1000ஆல் பிரிக்கணும். 1000ஆல் பிரித்தா எல்லாருக்குமே தெரியும் 5 லிட்டர். இதில் பெருசாக குழப்பிக்கொள்றதுக்கு இல்லை. 5 லிட்டர் என்ற விடை இருந்தால் முழுமையாக 2 மார்க்ஸ். அதே மாதிரி அங்கே 60க்கு போடையிலேயாக்கும். 60 என்ற விடை இருந்தால் மட்டும்தான் சரியா 2 மார்க்ஸ் கிடைக்கும். இங்கே 5 லிட்டர் என்ற விடை இருந்தால் சரி போட்டு 2 மார்க்ஸ் கொடுங்க. ஒரு வேளை 5000 சென்டிமீட்டர் கிணம் இல்லைன்னா அவன் சென்டிமீட்டர் கிணம் போடையில் நீளந்தர அகலந்தர உயரம் போட்டு 5000 என்ற விட மட்டும் போட்டிருக்கான் அப்படின்னு சொன்னால் அந்த 5000த்துக்காக 1 மார்க்ஸ் விடுங்க. 2வது மார்க்ஸ் வரணுமெண்டா கட்டாயம் அது 5 லிட்டர் அப்படின்றத சொல்லப்பட்டிருக்கோம். ரைட். ஒரு செங்கோணம் முக்கோணம் நாங்கள் உண்மையை சொன்னால் இந்த பாடம் படிக்கல பிள்ளைகள், நான் படிப்பிக்கல. செங்கோண முக்கோணத்தில் பக்க நீளங்களுக்குள்ள ஒரு தொடர்பு இருக்குது. அந்த தொடர்பை பைதகரஸ் என்ற ஒரு கணிதவியலாளர் முன்வைத்தவர். அவர் உலகத்தில் இருக்கிற பெரிய ஆராய்ச்சியெல்லாம் செய்து பைதகரஸ் என்ற ஒரு கணிதவியலாளர் இதை முன்வைத்தவர். அது தொடர்பாக நான் ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கேன். நான் பெரிய ரிசர்ச் பண்ணேன். அவர் அது சரியான வரலாறுகள் எங்கேயுமே இல்லை. ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்றா தேடி அது உண்மையாக எப்படி வந்தது அப்படின்றத வச்சு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்ஸ் கார்ட்டூனோட போட்டிருக்கேன். நீங்கள் அதை போய் பார்க்கலாம். பைதகரஸ் தேற்றம் எஸ்எல் மேத்ஸ் தமிழ் அப்படின்னு போட்டு சேர்த்து சர்ச் பண்ணிங்கன்னா வரும். இல்லை எங்களோட வீடியோக்குள்ளே போய் நீங்கள் பார்க்கலாம். நான் போடுறேன், உங்களுக்கு குரூப்லேயும் போடுறேன். ரைட். அப்போ இந்த அடிப்படையில் ஒரு பக்கங்களுக்கு இடையில் என்ன தொடர்பு சொல்லியிருக்காருண்டா, செம்பக்கத்தில் அமைக்கப்படும் சதுரத்தின் பரப்பளவானது ஏனைய சதுரங்களில் அமைக்கப்படும் சதுரங்களின் பரப்பளவுகளின் கூட்டுத்தொகைக்கு சமம். ஸோ அதிலேருந்து நாங்கள் ஒரு ஷார்ட்கட்டுக்கு வந்துட்டோம். செம்பக்கத்தின் வர்க்கம் அதாவது PQ இந்த வர்க்கம் ஏனைய 2 பக்கம் 5 வர்க்கத்தையும் 12 வர்க்கத்தையும் கூட்ட வரும். இப்போ கூடுதலான புள்ளிகள் நினைக்கும் 5 வர்க்கத்தையும் 12 வர்க்கத்தையும் கூட்டினா 17 வர்க்கம் பெறும்னு நினைப்பீங்க. அது இல்லை. அப்படி கூட்டு வர்க்கத்தை பொது எடுக்கணும்னா அது பெருக்கலாக இல்லது வகுத்தலாக இருக்கணும். பெருக்கத்தின் வலுவை தான் நாங்கள் வலுக்களின் பெருக்கமாக மாற்றலாம். சொல்கிறவங்களா வலுக்களின் பெருக்கத்தை தான் பெருக்கத்தின் வலுவாக மாற்றலாம். ஒரு காலமும் கூட்டல் இருக்க வலுவை பொது எடுக்கலாம், காரணியை தான் பொது எடுக்கலாம். சரி, அப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம் பிள்ளைகள். 5 வர்க்கம் எத்தனை என்று காணணும் 25. 12 வர்க்கம் எத்தனை என்று பார்க்கணும் 144. கூட்டினா 169 வரும். 169 யாற்ற வர்க்கம்ண்டா 13 வர்க்கம். ஸோ PO ஒன்று போட்டார். PQ இந்த வர்க்கமும் 13 வர்க்கமும் ஒன்று கொண்டு சமன்ண்டா இதுலேருந்து என்ன சொல்ல போகிறோம்டா PQ வந்து 13 சென்டிமீட்டர். பைதகரஸ் தேற்றம் மிகச்சிறிய ஒரு விஷயம். அதை நான் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இவ்வளவு தானோ அப்படின்றது மாதிரி புரிஞ்சு கொள்ளுவீங்க. அது ஏன் எதுக்கு அப்படின்றது எல்லாமே அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் அது ஒருக்கா பாருங்க. உண்மையாக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு தேடலுக்கு பிறகு செய்த வீடியோ. நீங்கள் அது ஒருக்கா பார்க்குறது வீடியோஸ் இருக்குது. நான் ஒருக்கா குரூப்பில் போடுறேன். படிப்பிக்கிற இதில் 3 பிள்ளைகள் இருக்கிறீங்க. ஒன்று ஜூம் கிளாஸ் பிள்ளைகள் இருக்கிறீங்க. அவைகளுக்கு என்னால் படிப்பிக்கையில் நான் ஜூமில் 9ஆம் ஆண்டு எடுக்கல. 2 பள்ளிக்கூட பிள்ளைகளும் இருக்கிறீங்க. அவைகளுக்கும் படிப்பிப்பேன். அதே நேரம் நேரடி வகுப்பு பிள்ளைகளும் இருக்கிறீங்க. அவைகளுக்கு நான் பிறகு படிப்பிக்கிறேன்னா வகுப்பில் படிப்பிக்கிறேன். ரைட். ஓகே. இங்கே வரும் பிள்ளைகள் 10வது வினா ஒரு தசம எண்ணை தந்துட்டு துவித எண்ணை தந்துட்டு அதை தசம எண்ணங்களை சாதாரண நம்பராக அதை மாற்ற சொல்லுவது. மிக இலகுவாக மாற்றலாம். அந்த நம்பரை அப்படியே வடிவாக கொஞ்சம் தெளிவாக பெருசாக எழுது. இடப்பெருமானங்களை நீங்கள் எடுத்துக்கொள். இது 2 பூஜ்ஜியமாம்பல் என்று சொல்லுவாங்களா, அதாவது ஒன்றுக்கள். இது 1 இந்த 2 மடங்கு 2க்கள். இது 2 இந்த 2 மடங்கு 4க்கள். இது 4 இந்த 2 மடங்கு 8க்கள். 6க்கள்னு சொல்லிடுறீங்கள 8க்கள். சரிதானே. இது 8 இந்த 2 மடங்கு 16க்கள் அப்படின்னு வரும்.
ஸோ இடப்பெருமானம் இருந்தால் இருக்குது, இல்லையண்டா இல்லை. இந்த துவிதனில் அதான் விஷயம், இருந்தால் இருக்கும், இல்லையண்டா இல்லை. ஆன் ஆஃப் அது எதுக்கு பயன்படுத்துறதுக்காண்டி துவிதன்னு கண்டுபிடிக்கப்பட்டது. இது என்ன விஞ்ஞான ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நம்பர், ஒரு தேவைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு எண். இது எதுக்காக பயன்படுத்தப்பட்டதுண்டா இந்த கணிகருவிக்கும் தான் மெயின் வந்து கணனிக்காக கண்டுபிடிக்கப்பட்ட நம்பர். ஸோ ஒன் ஆஃப் ஒவ்வொரு கோடிங்கும் வந்து ஒன் ஆஃபை வச்சு நாங்கள் இனங்காண்றது, ஒரு இந்த டைமிங்கில் ஒன் ஆஃபை வச்சு இனங்காண்றதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. இருந்தால் இருக்குது, இல்லைன்னா இல்லை. 16கள் இருக்கா, ஓம். 8கள் இருக்கா, இல்லை, அப்போ போட தேவையில்லை. ஏன்னா 8கள் இல்லைன்றது தான் நீங்கள் 0 அடையாளம் போட்டிருக்கு. 4கள் இருக்கா, ஓம், 4கள் இருக்குது. 2கள் இருக்கா, இல்லை, 0 போட்டிருக்கு, அந்த 2கள் இல்லை என்று. 1கள் இருக்கா, இருக்குது, ஓம், 1. அப்போ 16 உண்டு, 4 உண்டு, 1 உண்டு. அப்போ மொத்தத்தில் கூட்டினா 21 வரும். நீங்கள் இதில் 2 வலுக்களில் யோசிக்கிற புள்ளிகளாக இருந்தாலும் இதே விட தான் வரும். 21 விட இருந்தால் 2 புள்ளி கிடைக்கும், இல்லையண்டா புள்ளி இல்லை, வேறு வழியே இல்லை. ரைட். இங்கே 2 தசமதானத்துக்கு இந்த நம்பரை மட்டம் தட்டட்டுமா, 2ஆம் தசமதானத்துக்கு இந்த நம்பரை மட்டம் தட்டணுமா. இது ஒரு எண் 3 தசமதானம் எண்ணாக இருக்குது. 2ஆம் தசமதானத்துக்கு எந்த எண்ணுக்கு மட்டம் தட்டத்தை சொல்லுவோம், ரூல்ஸுக்கு போவோம். எந்த எண்ணுக்கு நாங்கள் மட்டம் தட்ட சொல்கிறோமோ அந்த எண்ணுக்கு நாங்கள் போகணும். அடுத்த இலக்கம் 0 1 2 3 4 இருந்தால், 0 1 2 3 4 இருந்தால் அவர் நீங்கும், அவ்வளோதான் தசம எண்ணாக இருந்தால். இதுவே முழுவன் 10க்கு மட்டம் தட்டுங்கோ, கிட்டிய 100க்கு மட்டம் தட்டுங்கோண்டா அவர் நீங்கி அந்த இடத்துல 0 போடுவோம். இதுவே 5 6 7 8 9 என்ற 5 இலக்கங்கள்ல இருந்தால் அவன் நீங்கிற போது 2ஆம் தசமதானத்தில் 1 கூட்டும். இது 5, ஆகவே அவர் நீங்கி அந்த இடத்துல 1 கூட்டிட்டு நீங்குவார். என்ன விட வரப்போகுது, எங்களை பின்னுக்கு இருந்து கூட்டி கொண்டு வருவோம். 5 9 7, அப்போ 7.95 வரும். இப்போ பெரிய கேள்வி என்னென்னா 7.95 இல்லை 7.95 விட என்ற மிகப்பெரிய கேள்வி. அதாவது நாங்கள் அந்த இடத்துல 0 போடணுமா இல்லை 0 போடக்கூடாதாண்டா. உண்மையை சொன்னால் 0 போடக்கூடாது. இடப்பெருமான நாங்கள் 2ஆம் தசமதானத்துக்கு மட்டம் தட்டின வேண்டாம், 3ஆம் தசமதான எண் போடவே மாட்டோம். ஆனால் அங்கே அப்படி இல்லைங்க, கிட்டிய 10க்கோ கிட்டிய 100க்கோ இல்லை கிட்டிய 1000க்கோ மட்டம் தட்டினா நாங்கள் அங்கால நீக்கிற இலக்கத்துக்காக மேலே 0 சேர்ப்போம். அதாவது நான் என்ன சொல்கிறேன்டா, 1998 இதை வந்து கிட்டிய 100க்கு மட்டம் தட்டிக்க அங்கால இருக்கிற 2 இலக்கத்தையும் நீக்கினாலும் அந்த இடத்துல 0 சேர்ப்போம். இல்லைன்னா அந்த இடப்பெருமானம் இல்லாமல் போய் வெறும் 20 வந்துடும். ஆனால் இங்கே அந்த தசம எண்ணுக்கு மட்டம் தட்டு போது அந்த இலக்கத்தையே நாங்கள் நீக்கிறோம். இது கிட்டிய 100க்கு மட்டம் தட்டினா இதில் 1 கூடும். ஏன்னா இது 9 நாடி இதில் 1 கூடும். கூடினா என்ன விட வரப்போகுது, 0 0 9 நாடி 9 1 10 0 போட்டு ஒரு மிச்சம், அந்த 1 2ஓட கூட்டுப்பட்டால் 2000 அப்படின்றது விட. சந்தர்ப்பத்தை பொறுத்து நீங்கள் முடிவெடுக்கணும். தசம எண் கிட்டிய 1ஆம் தசமதானம் 2ஆம் தசமதானம் அதோட அங்கால இலக்கம் வரக்கூடாது. 7.95 விட மட்டும்தான் சரி பிள்ளைகள், வேறு எந்த ஒரு விடையும் சரியில்லை. அது சரியாக போட்டிருந்தா 2 மார்க் கொடுக்கும். பேருந்து ஒன்று 40 கிலோமீட்டர் per hour அப்படின்னா என்ன அர்த்தம் வேண்டா, பேண்டா ஒரு மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர். நேர்வீத சமன் தொடர்பான கேள்வி. கதி நாங்கள் படிக்கலையே, 10ஆம் ஆண்டு தான். உண்மையாக இங்கே எதிர்பார்க்கப்படுவது நேர்வீத சமன் தொடர்பான கேள்வி. மணித்தியாலம் ஒன்றுக்கு 40 கிலோமீட்டர் எனும் கதியில் பயணம் செய்கின்றது எனின் 100 கிலோமீட்டர் தூரம் செல்ல எடுக்கும் நேரத்தை காண். இதை வந்து நாங்கள் நேர்வீத சமன்ல செய்வோம் இல்லையா. இது இந்த அர்த்தத்தை எடுத்துக்கொள்றது, ஒரு மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் அப்படின்றதான் இது இந்த அர்த்தம். அப்போ 40 கிலோமீட்டர் போகிறதுக்கு ஒரு மணித்தியாலம் அப்படின்னு நாங்கள் மாறி பார்க்கலாம். 100 கிலோமீட்டர் போகிறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் தெரியல. பொருத்தமான அச்சரன் டி. நேர்வீத சமன் என்னன்னா, இப்போ ஒரு மணித்தியாலத்தில் 40 கிலோமீட்டர் போகும்னா 2 மணித்தியாலத்தில் இதே ஸ்பீடில் போனால் 80 கிலோமீட்டர் போகும். அது விளங்குது. ஆகவே நேர்வீத சமனாக இருந்தால் இது 1 மடங்கானா, அது 2 மடங்கானா, அதுவும் 2 மடங்காகும். நேர்வீத சமனாக இருந்தால் குறுக்கு பெருக்கம் சமன். குறுக்கு பெருக்கம் போட்டோம்னா 40 டி சமன் 100 என்று வரும். ஸோ டி சமன் 100 40ஆல் பிரிக்கணும். 100 40ஆல் பிரித்தா 5/2 2.5 என்று வரும். 2.5 இல்லை 2.5 2.5 மணித்தியாலம் ஆண்டு வரும். 2.5 மணித்தியாலம்ன்றதா நீங்கள் நிமிடங்கம மணித்தியாலத்தில் கொடுப்பீங்கன்னா 2 மணித்தியாலம் 30 நிமிடம். இது சரியான விடையாக இருக்கும். 2.5 மணித்தியாலம் என்ற விடை இருந்தால் முழுமையான 2 மார்க்ஸ். இதை வேறு வழியில் செய்ய இல்லாத உங்களுக்கு கதிசமன் தூரத்தின் கீழ் நேரம் அப்படின்ற சூத்திரங்கள் எல்லாம் கிடக்கு. அது வந்து 10ஆம் ஆண்டு இன்னும் இருக்கிற 10ஆம் ஆண்டே அதை படிக்கல.
அது 10ஆம் ஆண்டில் இந்த செகண்ட் டேர்ம் சிலபஸ் தான். அது உங்களுக்கு தேவையற்றது. உங்களுக்கு இந்த கணக்கு நேர்வீத சமனுக்குள்ளால செய்கிற மாதிரி இருக்குது. உருவில் காணப்படும் அரை வட்டத்தின் சுற்றளவை காண்க. உண்மையை சொன்னால் நானும் இது இன்னும் படிப்பிக்கல. சுற்றளவு அப்படி என்றால் ஒரு எந்த ஒரு தள உருவாக இருந்தாலும் சுற்றளவு சுற்றி உள்ள நீளங்களின் கூட்டுத்தொகை. மொத்தமாக அந்த தள உருவை கவர் பண்ணியிருக்க கோடுகள். இங்கே என்ன பிரச்சனை, இந்த தள உருவை யார் கவர் பண்ணியிருக்கு? ஒரு அரைவட்ட வில்லும் ஒரு விட்டமும் கவர் பண்ணியிருக்கு. இங்கே வில்லுந்த நீளத்தை எப்படி காணலாம்? வில்லுந்த நீளத்தை காண்றதுக்கண்டு நாங்கள் தனியாக ஒரு சூத்திரம் பயன்படுத்துகிறோம். வில்லுந்த நீளம் இல்லை, முழு வட்டத்தின் பரிதீந்த நீளத்துக்கு தான் எங்கள்கிட்ட சூத்திரம் இருக்குது. பரிதீந்த நீளம் இதை வட்டத்தின் சுற்றளவு என்று சொல்கிற இல்லை பிள்ளைகள். இந்த முழுமையாக வளைந்த கோட்டுந்த நீளம் சி சமன் பை டி என்ற சூத்திரம் இருக்குது. அந்த பை டி என்ற சூத்திரத்தை பிறகு நாங்கள் கொஞ்சம் மாற்றம் செய்து சி சமன் 2πr அப்படின்ற சூத்திரமாக மாற்றிருப்போம். சி என்றது சர்க்கிள், அதாவது வளைந்த கோடை தான் சொல்கிறோம். வளைந்த கோடு பரிதியின் நீளம் சமன் 2πr. ஆனால் இது முழு பரிதியும் இருக்கோண்டா இல்லை, அதில் 2 கட் பண்ணி ஒரு அரைவாசி தான் இருக்குது. அரைவாசி ஆனோன்னா அதை வில்லுன்னு சொல்லுவோம். நாங்கள் தனியாக வில்லுந்த நீளத்தை கண்டுட்டு வில்லின் நீளம் ஆரை 14 சென்டிமீட்டர்ன்றது தான் மென்ஷன் பண்ணியிருக்கு. நடுவில் போடையில் ஆரையைத்தான் 14 சென்டிமீட்டர் போட்டிருக்கேன். முழுவட்டமாக இருந்தால் 2πr, அது இந்த அரைவாசி. சில இடங்களில் அரைதர 2πr ஆகிப்பேன். நான் முழுவட்டம் பரிதீந்த நீளம், முழுவட்டம் பரிதீந்த நீளம், அது வந்து அரைவாசி. பிரதி 2 பைக்கு பதிலாக 22 கீழ் 7, ஆரைக்கு பதிலாக 14 தர அரை. இந்த சுருக்கள் இந்த விஷயம் எனக்கு விளங்கலைண்டா உண்மையாக நான் இன்னும் படிப்பிக்கல. கூடுதலான பிள்ளைகளும் படிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா இவ்வளவு நெருக்கமாக செகண்ட் டேர்ம் எக்ஸாம் வருமென்று யாருமே எதிர்பார்க்கல. குட் மார்னிங். யாருமே செகண்ட் டேர்ம் எக்ஸாம் இவ்வளோ நெருக்கமாக வருமென்று எதிர்பார்க்கல. குட் மார்னிங். அந்த அடிப்படையில் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும்னா இதுக்கும் ஒரு மிக 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 கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்க மாட்டீங்க. பார்க்குறது இருந்தால் விருப்பம் இருந்தால் பாருங்க. நான் அதையும் குரூப்பில் போடுறேன். அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைச்சிடும். அதுக்கு பிறகு 4 கணக்கு செய்ய விஷயம் பிடிவட்டுற முடியாது. ஒரு ஐடியா கிடைக்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை பாருங்க. ரைட். இதில் சுருக்க போகிற பிள்ளைகள் சுருக்கக்கூடியன்னா இது 7ஐயும் 14ஐயும் 7ஆல் வெட்டலாம். இங்கே 2 முறை ஏதோ ஒரு 2 வெட்டலாம். மேலே கீழே இருக்கிற காரணி. ஸோ 2 பேர் வெட்டுப்படாமல் இருக்க புரியும். ஒரு 2ம் ஒரு 22, மிச்சம் எல்லாம் மட்டுப்பட்டது. மேலே கீழே எல்லாம் மட்டுப்பட்டு. ஸோ 2 தர 22 44 சென்டிமீட்டர்ன்றது ஆற்ற நீளம், வில்லுந்த நீளம் 44 சென்டிமீட்டர். ஆகவே சுற்றளவு எனக்கு தேவை. சுற்றளவு தான் கேட்டது. சுற்றளவு அந்த 44ஓட 44ன்றது இந்த வளைந்த கோடு மட்டும்தான் பிள்ளைகள் 44. அது சுற்றளவு கிடையாது. வட்டத்துக்கு மட்டும்தான் பரிதி சுற்றளவை தரும். அதை விட இந்த 2 ஆரையையும் கூட்டணும். 2 ஆரையும் சேர்த்தா 28 இல்லை 14 சக 14 போடுவோம். 2 ஒரு மிச்சம் 5 72 சென்டிமீட்டர் வரும். 72 சென்டிமீட்டர் விடை இருந்தால் முழுமையாக சரி போடுவோம். இல்லைன்னா இந்த சூத்திரத்தில் சரியாக பிரதிட்டு இருந்தாலே போதும், ஒரு புள்ளி கிடைக்கும். முழுமையான விடை இருந்தால் முழுமையான சரி போடுவோம். பெருமானம் காண்க. இது எங்கே இருக்குது தெரியுமா? சுட்டி விதிக்குள்ளால பெருமானம் காண்க. இல்லைன்னா நீங்கள் பெருமானம் எப்படி காணலாம்? பெருமானத்தை கண்டே போடலாம். ஏன்னா தெரிஞ்ச ஆக்கள் தானே. 5 இந்த 4ஆம் பிளவு தெரியும், அது 625. 5 இந்த 2ஆம் பிளவு தெரியும், 25. ஆனால் பெரிய நம்பர், பெரிய தூரத்துக்கு போயிடும். ஸோ இவர் எதிர்பார்க்கறது சுட்டி விதியை வச்சு காணுங்கொண்டா மேலே சுட்டி விதியை பயன்படுத்துகிறோம். இவர் எதிர்பார்க்கறது பயன்படுத்த சொல்லி, வெட்ட சொல்லி இல்லை. ஸோ பயன்படுத்துகிறோம். அடிகள் சமன் பெருக்கப்படும் போது சுட்டிகள் கூட்டப்பட்ட 5இன் 6ஆம் பிளவு. இது வலுவின் வலு விதி இல்லை. வலுவின் வலு பெருக்கப்படும். 5இன் 2ஆம் பிளவின் 2ஆம் பிளவு 2 தரம் 5இன் 2ஆம் பிளவு பெருக்கப்படுதுண்டா 2 தர 2 5இன் 4ஆம் பிளவு வரும். இப்போ அடிகள் சமன் பெருக்கப்படும் போது வகுக்கப்படும் போது சுட்டிகள் கழிக்கப்படும். கழிச்சா 5இன் 2ஆம் பிளவு வரும். பெருமானம் கண்டு போடணும். 25ன்றது பெருமானம். வேறு வழியிலையும் நீங்கள் 25 என்ற பெருமானத்தை எடுக்கலாம். சுட்டி விதியைத்தான் பயன்படுத்தியிருக்கணும் என்ற அவசியம் இல்லை. நீங்கள் எந்த வழியில் எடுத்திருந்தாலும் சரி போட்டு 25 என்ற விட இருந்தால் சரி. இல்லை சுட்டி விதி ஒன்று சரியாக பயன்படுத்தியிருந்தாலே, ஒன்று வலுவின் வலுவோ இல்லை பெருக்கத்தின் வலுவோ நீங்கள் பயன்படுத்தியிருந்தாலோ நீங்கள் சரி போட்டு 1 மார்க்ஸ் கொடுக்கலாம். இது அந்த நாணய மாற்று வீதம் நேர்வீத சமனில் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. நாணய மாற்று வீதம் தொடர்பானது. கண்ணனுக்கு அவரது தந்தை 100 யூரோக்களை அனுப்புகிறார். இன்றைக்கு நாங்கள் யூரோ என்ன பெறுமதியோ அதுக்கேற்ற மாதிரி அந்த காசு எங்களுக்கு பேங்கில் வரப்போகுது. இல்லைன்னா அந்த நிறுவனங்கள் கொஞ்சம் இருக்குதானே, அந்த நிறுவனம் மூலம் எங்களுக்கு அந்த காசு கிடைக்க போகுது. 1 யூரோவின் பெறுமதி ரூபாய் 351 எனின் நல்ல விலையாக இருக்குது. 1 யூரோ அந்த நேரம், அந்த கொரோனா டைம், அந்த நேரம் கடும் விலை போனது தானே, பொருளாதார சிக்கல் நேரம், அந்த நேரம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிச்சு. 351 ரூபாய் எனின் அவருக்கு யூரோவை மாற்றுவதால் கிடைக்கும் பணம்
ஒரு ஜூரோ நேர்வீதம் இல்லை தான் இவை எதிர்பார்க்குறீங்க. ஒரு ஜூரோ 351 ரூபா, அதாவது இலங்கை காசு. இது ஜூரோவில் நாங்கள் பார்க்குறோம். இது வந்து இலங்கைக்கு நாங்கள் மாற்றினோம்டா இலங்கை ரூபாவில் 351 ரூபா. 100 ஜூரோ எவ்வளவு? 100ஆல் பெருக்கணும். 351 ஜூரோக்களுக்கும் 351 ரூபா வீதம் 100 ஜூரோக்களுக்கும் பார்த்தோம்டா 2 சைவரை பின்னுக்கு ஆட் பண்ணி நான் காணும் 35,100 ரூபா. ரூபான்றதை நாங்கள் முன்னுக்கு போடணும். அதில் இந்த குறியீடு நாங்கள் பயன்படுத்திக்க கூடுதலாக அப்படி கோடு போட்டு போடுவேன். அது பொருத்தப்பட்டது. நீங்கள் பயன்படுத்தினா பிழை போட மாட்டியம். 7 மாதம் வரைக்கும் ரூபாவுக்கு மரியாதை கொடுங்கோ அப்படின்ற அடிப்படையில் இந்த திருமதி என்று போடுற மாதிரி ரூபாவை முன்னுக்கு போடுறாங்க. நீங்களும் அதை பின்பற்றுறது நல்லா. பாய். ஓகே. அடுத்தது வந்து துவித எண் கூட்டல். துவித எண் கூட்டல் நாங்கள் துவித எண்ணாவே கூட்டலாம். தசம எண்ணா மாற்றி கூட்டிட்டு வந்தபடிய துவித எண்ணா மாற்றாமல் துவித எண்ணாவே நாங்கள் கூட்டலாம். சரி, கூட்டினா ஒன்றும் எங்களோட சாதாரண தசம எண்ணில் 2, ஆனால் துவித எண்ணில் 2 இருக்கலாம். ஸோ கூட்டலில் சில விஷயங்களை நீங்கள் விளங்கினா சரி. இப்போ விட 0 வந்தால் தசம எண்ணா 0 வந்தால் 0 தான். விட 1 வந்தால் 1 தான். கூட்ட 2 வந்தால் அதை நாங்கள் என்ன செய்வோம்னா அந்த இடப்பெருமானத்தில் இருக்கிற 2ஐயும் 2க்களாக்கி அங்கால் அனுப்புவோம். அதாவது தசம எண் 1க்கள் இருக்காம 2க்கள்ல இருக்கும். 1 சைவர். அது 10 யோசிக்கிறோம், ஆனால் அது உண்மையை சொன்னால் 1 சைவர். கூட்டம் 3 வந்ததுண்டா 1. கூட்ட 4 வந்ததுண்டா உண்மையான தசமன் 1 சைவர் சைவர், ஆனால் கூட்டலுக்கு மட்டும் 2 சைவர் என்று யோசிப்போம். அதாவது 4 வந்துருச்சு, அந்த இடத்துல இருக்கிற அந்த 4ஐயும் 2க்களாக்கி அடுத்தவருக்கு அனுப்புறோம் அப்படின்ற மாதிரி யோசிப்போம். ரைட். 1 2 சைவர் எழுதி ஒரு மிச்சம் 10 எழுதி 10 மாதிரி யோசிக்கணும். சைவர் எழுது 1 3 11 மாதிரி 1 எழுதி ஒரு மிச்சம். 1 2 10 எழுதி 10 சைவர் எழுதி ஒரு மிச்சம். திரும்ப 2 10 எழுதி சைவர் எழுதி 10க்கு சைவர் எழுதி ஒரு மிச்சம். அந்த 1 ரங்கம். ஆகவே இந்த மாதிரி ஒரு விட வரும். அதை வாசிக்கணும்னா 1 சைவர் சைவர் 1 சைவர் அடி 2. இந்த அடி 2 போடாட்டி பிரச்சனை இல்லை. இந்த விடை இருந்தால் மட்டும்தான் சரி. இதில் ஒரு விடை இருந்தாலும் உங்களுக்கான அந்த புள்ளி கிடைக்காது. 17வது கேள்வி ஒரு சூத்திரம். இது இப்போ நாங்கள் பார்த்த C = 2πr அந்த சூத்திரத்தில் சிக்கு பெருமானம் தந்திருக்கு, பையுக்கும் பெருமானம் தந்திருக்குது. 6 இந்த பெருமானத்தை காண்க. இதில் பிரதியிட போகிறோம். சி என்றது சி தான். சிக்கு தான் பெருமானம் 132. 2 தான். பைக்கான பெருமானம் 22 கீழ் 7ஆம். 6 தான் கேள்வி. ரைட். இதில் ஏதாவது சுருக்கேலுமெண்டா நான் சுருக்கலாம். இங்கே ஒன்றுமே சுருக்குறதுக்கு இல்லை. உண்மையை சொன்னால் எங்களால் 7 மண்டா சமன்பாட்டின் இருபுறமும் பெற்றலாம். அது 11ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு வந்த பிறகு ட்ரை பண்ணுவோம். இப்போ சமன்பாட்டின் இருபுறமும் பெற்றது அதெல்லாம் வேண்டாம். சரி, அப்போ இங்கால இருக்கிற அந்த கோவையை அப்படியே நீ சுருக்கி எடுத்தா என்ன வரும்? 44 மேலே தான் பெருக்கப்படும். 44 6 கீழ் 7 = 132. இந்த 6 மட்டும்தான் எனக்கு வேணும். ஸோ இந்த 7 அங்கே போய் பெருக்கும். 132 7ஆல் பெருக்கி 44ஆல் பிரிக்கணும். பெருக்கிடாத வெட்டுறதெல்லாம் கஷ்டமாக போயிடும். பெருக்காத நாங்கள் வெட்டுவோம். 4ஆல் வெட்டலாம், மேலையும் கிளையும். 4ஆல் வெட்டினா இங்கே 11 முறை. அவரை 4ஆல் வெட்டினா 12க்கு 3 முறை. 12க்கு 3 முறை ஒரு மிச்சம் 12. திரும்ப 3 முறை 33 வரும். இப்போ 11ஆலே வெட்டலாம் 3 முறை. ஆகவே 7 3 21 வரும். எல்லாருமே சென்டிமீட்டர் சம்பந்தப்பட்டதுண்டா 6 சென்டிமீட்டர் சம்பந்தப்பட்ட. இங்கே எதுவுமே சொல்லல. 21 விட இருந்தால் 2 புள்ளி. சரியா பிரதிட்டு இருந்தா போதும், ஒரு புள்ளி கிடைக்கும். நீங்க ஒருவேளை இங்க பிழை விட்டு இருந்தாலும் நீங்க இந்த மாதிரியான கணக்குகளை பார்க்கறது உங்களுக்கு கொஞ்சம் புதுசா இருக்கும், நான் ஒத்துக்கொள்றேன். ஆனா பழகத்தான் வேணும். சரியா பிரதிட்டு இருந்தா ஒரு புள்ளி கிடைக்கும். இந்த இடத்துக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். இறுதி விட இருந்தா மட்டும்தான் 2 புள்ளி கிடைக்கும். 18வது கேள்வி. சதுர வடிவிலான அடியை கொண்ட ஒரு பாத்திரத்தின் அடியின் பரப்பளவு. சதுர வடிவான அடி என்றால் அது பாத்திரம் இன்றைக்கு நாங்கள் அரிய வடிவம், அதாவது சீரான குறுக்குவெட்டு உடையதாக எடுத்துக்கொள்வோம். ஸோ இந்த அடியின் பரப்பளவு எங்களுக்கு தந்திருக்கு. அந்த அடியின் பரப்பளவு வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரம், 256 சென்டிமீட்டர் வர்க்கம். இந்த அடியின் பரப்பளவு 256 சென்டிமீட்டர் வர்க்கம். அது இந்த உயரம் வந்து 20 சென்டிமீட்டரும் ஆகும். அதன் கொள்ளளவின் 5ல் ஒரு பங்கு நீர் இருந்திருந்தால் அதில் இருக்கும் நீரின் கன அளவை காண்க. முதல்ல பாத்திரத்தின் கொள்ளளவை கண்டு அது இந்த 5ல் ஒரு பங்குக்கு வரலாம். இப்போ நாங்கள் நேரடியாக நீரின் கன அளவுக்கு வரோம். உங்களுக்கு சொல்லலுமா 20 சென்டிமீட்டர் உயரத்துனா 5ல் ஒரு பங்கு எத்தனை சென்டிமீட்டர்? 20 சென்டிமீட்டர் உயரம் பாத்திரத்தின் உயரம். அது இந்த 5ல் ஒரு பங்குக்கு நீர் இருக்கு அப்படின்னு சொன்னா எத்தனை சென்டிமீட்டர் உயரத்துக்கு நீர் இருக்கு? 4 சென்டிமீட்டர் உயரத்துக்கு தான் நீர் இருக்கு.
ஸோ நாங்கள் நீர்ந்த கனளவையே நேரடியாக காணலாம். இல்லைன்னா பாத்திரத்தின் கொள்ளளவு வந்து 1/5 போடலாம். நீர்ந்த கனளவுக்கே நேரடியாக வாரன் இப்போ நீரை மட்டும் நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தோம்னா ஒரு சின்ன கிணறு ஷேப்பில் தான் இருக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் அடிப்பரப்பு தர உயரம் என்ற சூத்திரம் வேலை செய்ய போகுது. அடிப்பரப்பு 256, உயரம் 4. கொஞ்சம் பெருக்கினா என்ன வர போகுது? 24 4 போட்டு 2 மிச்சம், 20 2 22 2 போட்டு திரும்ப 2 மிச்சம் 10. 1024 சென்டிமீட்டர் கனம் என்று வரப்போகுது. இதை நாங்கள் என்ன இருக்கு நீரின் கன அளவை காண்க சென்டிமீட்டர் கணத்திலேயே போடலாம். ஆனால் நாங்கள் என்னத்துக்கு மாற்றிடுவோம்? மில்லி லிட்டருக்கு மாற்றுவோம். ஒவ்வொரு சென்டிமீட்டர் கனமும் ஒவ்வொரு மில்லி லிட்டர். ஆகவே 1024 மில்லி லிட்டர் என்று வர. லிட்டருக்கு மாற்றுறது பொருத்தமற்றது. லிட்டருக்கு மாற்றிருந்தா 1.04 லிட்டர் என்று வரும். அது தேவையற்றது. நீங்கள் சென்டிமீட்டர் கிணத்துல போட்டிருந்தாலே முழுமையான 2 புள்ளி கொடுங்க. ஏன்னா மில்லி லிட்டரில் தாங்கோ லிட்டரில் தாங்கோன்னு கேட்டிருந்தா தான் நாங்கள் அதை பற்றி யோசிக்கோம். அடிப்பரப்பு தர உயரம் இந்த மாதிரியும் வந்திருக்கலாம். இல்லைன்னா மொத்த கிணறு வந்து 1/4 வந்திருக்கலாம். 20ஆல பெருக்கிட்டு கூட 1/5 போட்டிருக்கலாம். இந்த அடிப்படையில் செஞ்சிருந்தாலும் எங்களுக்கு இந்த விட தான் இந்த 19வது கேள்வி. ஓவை மையமாக உடைய வட்டத்தில் எக்ஸ் y என்பன மையத்தில் உள்ள புள்ளிகள். ஸோ இதில் நீங்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஓ மையம் எக்ஸ் என்றதும் y என்றதும் வட்டத்தில் உள்ள புள்ளிகள் என்றால் OXும் OYயும் சமனாக இருக்கும் என்றதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். இங்கே தரப்பட்டதாக வேறு, நான் அதை முதல் மாறி யோசிச்சுட்டேன். OXும் OYயும் சமனாக இருக்கும். ஏன் இவை 2 பேரும் சமனாக இருப்பியம் என்றால் இவை வட்டத்தின் ஆரைகள். இது ஒழுக்கு மையத்திலிருந்து வட்டத்தின் பரிதியில் உள்ள புள்ளிகள் எல்லாமே மையத்திலிருந்து ஒரே தூரத்தில் இருக்கு. ஸோ OXும் OYயும் நீளத்தில் சமன். இவர் என்ன சொல்றாருண்டா OXும் XYயும் நீளத்தில் சமன் சொல்றாரு. ஸோ XYயும் இந்த நீளத்துக்கு சமனான ஒரு பக்கமாக தான் வரப்போகுது. ஆனால் படத்தில் பார்த்தா அது கொஞ்சம் பெருசு மாதிரி இருக்கு. சமனாக வரணும்னா அந்த கோணத்தை சின்னனாகி கொஞ்சம் கிட்ட வந்தால் சமனாக வரும். சரிதானே? சமனாக மாதிரி இருக்கான் அமைந்துள்ளது. படம் பரம்படியானது, தரவு தான் உண்மையானது. அந்த தரவின் அடிப்படையில் பார்த்தா இந்த முக்கோணம் எந்த வகையானது? தரவின் அடிப்படையில் 3 பக்கமும் நீளத்தில் சமன். 3 பக்கமும் நீளத்தில் சமன்டா இது சமபக்க முக்கோணி. சமபக்க முக்கோணி ஆகும். சரி, ஓகே. ஒரு பக்கத்து இந்த ஆரை தந்திருக்குது. ஆரை என்றது ஒரு பக்கத்து இந்த நீளம் 6 சென்டிமீட்டர். அப்படின்னா 3மே 6 சென்டிமீட்டர். சமபக்க முக்கோணத்து இந்த சுற்றளவு காண்றா 6 போடலாம், 6 சக 6 போடலாம். 18 சென்டிமீட்டர். ஒவ்வொன்றுக்கும் சமபக்க முக்கோணி என்றதுக்கு ஒரு மார்க்ஸ், 18 சென்டிமீட்டருக்குன்றதுக்கு ஒரு மார்க்ஸ். இதை கொஞ்சம் வடிவ வாசிச்சிருந்தா எல்லாருமே செய்யலாம். இதில் ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. A, B என்னும் இரு வீடுகள் 100 மீட்டர் இடைவெளியில் அமைந்துள்ளன. இதில் படமே தரையில் நாங்கள் அங்கிறனும் A, வீடு என்ற நாங்கள் வீடுன்றதை மேலே இருந்து பார்க்க நல்லா சேட்டலைட் மாதிரி தூரத்தில் நின்று பார்த்தா வெறும் ஒரு புள்ளி தான் தெரியும். ஸோ அதுதான் A என்றது ஒரு வீடு, B என்றது ஒரு வீடு. இந்த வீடுகளுக்கு இடையில இருக்கிற இடைத்தூரம் அதில் சொல்லி இருக்கிறனால நானும் அதை ஒரு கோடு ஒன்றை நேர்கோடு ஒன்றை கீறிட்டு அந்த கோடு 100 மீட்டர் இடைவெளி அப்படின்றது மாதிரி பெரும்படியானது தானே. ஸோ 100 மீட்டர்ன்றதை நானும் அதில் குறிச்சு விடுறேன். நேர்கோடாக இருக்கும் பிள்ளைகள் இதில் நான் கீறினது வளைந்த கோடு, நீங்கள் கீறக்கு நேர்கோடாக இருக்கணும். இடைத்தூரத்தில் அமைந்துள்ளன. இரு வீடுகளிலும் இருந்து சமதூரத்தில் மதில் ஒன்று அமைக்க வேண்டியுள்ளது. இந்த 2 வீட்டிலேருந்தும் ஒரே அளவு தூரத்தில் நாங்கள் மதில் ஒன்றை அமைக்க வேண்டியிருக்கு. சமதூரத்தில் மதில் ஒன்றை அமைக்க மதில் அமையும் இடத்தை பரும்படி படம் ஒன்றை குறித்து காட்டுங்க. ரஃபா நீங்கள் எப்படி அந்த மதிலை கண்டுபிடிப்பீங்க, எப்படி அந்த மதில் இருக்கும் அப்படின்றத நீங்கள் பரும்படி சமதூரத்தில் இருக்கிற எல்லா புள்ளிகளையும் இணைக்கணும். அதாவது ஒழுக்கு நாங்கள் படித்து முடிச்சிட்டோம். ஒழுக்குல இருந்து கேள்வெடுத்து சமதூரத்தில் இருக்கிற 2 நிலையான புள்ளியிலிருந்து சமதூரத்தில் இருக்கிற புள்ளிகளின் ஒழுக்கு அந்த 2 புள்ளிகளையும் இணைக்கிற கோட்டு செங்குத்தின் உருவாக்கி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்வோம்? கவராயத்தை ஏயில குத்தி சரியாவே செய்யலாம். கவராயத்தை ஏயில குத்தி மேலே ஒரு வில் வெட்டுவீங்க, அதே ஆரையோட கீழே ஒரு பொருத்தமான ஆரை எதுவும் எடுக்கலாம். பீல வச்சு மேலே ஒரு வில் வெட்டுவீங்க, கீழே ஒரு வில் வெட்டுவீங்க. இந்த 2 புள்ளிகளையும் இணைச்சிங்கன்னா சமதூரத்தில் இருக்கிற எல்லா புள்ளிகளும் இது ஒழுக்கு ரீதியாக அமைப்பு ரீதியாக செஞ்ச செங்குத்திரு உருவாக்கி பரும்படியாகவும் கிரையிலும் பிள்ளைகள் இதே விஷயத்தை இந்த வில் மேலே இல்லாம இந்த கோடை குறித்து இந்த மாதிரி குறிச்சிருந்தா இது 2 இருக்கணும் இல்லை, செங்குத்தும் இருசம துண்டும் போட்டிருந்தாலும் இது பரும்படியானது. இதுல 2ல் ஒன்று இருந்தாலே வில் வெட்டி இருந்தா அது குறிக்க அந்த இந்த 2 குறியீடும் குறிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வில் வெட்டாட்டி இந்த 2ம் குறிச்சுக்கணும். இது 2மே இருந்தாலும் சரி. இந்த ஒழுக்கு கீறி இருந்தா 2 மார்க்ஸ் கொடுங்க. ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு 20 கேள்வி பார்த்துருக்க மாட்டா 40க்கு உங்களுக்கு எத்தனை அப்படின்றத போடுவோம்.